ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் வந்து எப்படி இந்த பர்டிகுலர் ஷெல் கோடுடைய ஸ்பேஸ் லென்த்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் பேட் கேரக்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து Mona.py வச்சு சில திங்ஸ் நாம் வந்து சாதிக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கன்சிடரிங் நாம் வந்து இங்கே வந்து ஷெல் கோடு வந்து போட்டாச்சு, பட் எப்படி நாம் வந்து ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோலை வந்து ஆக்சுவலாக இந்த ஷெல் கோடை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும், ஸோ இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் நான் சொல்லியே தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து இந்த பி இருக்கிற வேல்யூவில் நாம் வந்து ஏற்கனவே ஒரு அட்ரஸை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஐ மீன் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா ஏபியோடைய ரெஜிஸ்டரில் வந்து ஓவர் ரைட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் நம்பரை வந்து கொடுப்போம். ஸோ சம் ஹெக்ஸ் வேல்யூ நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து ஆக்சுவலாக இந்த ஷெல் கோடையோடைய ஆரம்பிக்கிற இடத்துல இந்த ஷெல் கோடையோடைய பிகினிங் உடைய அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எவ்ரி டைம் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது ஷெல் கோடு வந்து ஒரே அட்ரஸில் வந்து லோட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 122 ஸோ இப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து 1122 நீங்கள் கொடுத்தா, ஏன்னா இது வந்து இஏபியில் போய் உக்காரும். அண்ட் இஏபியில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு தான் ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோல் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த அசம்ஷனில் நான் டைரெக்டாக ஷெல் கோடு வந்து இந்த அட்ரஸில் வந்து நான் போட்டது வந்து போய் ஸ்டாக்கில் வந்து உட்காந்து, ஸோ நான் இந்த அட்ரஸ் வந்து இஏபிக்கு நான் வந்து டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஷெல் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படிங்கிற அசம்ஷனில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா ஸ்டாக் வந்து எப்போவுமே அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஸ்டாக்கோடைய அட்ரஸை சொல்கிறேன், பட் நான் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமோடைய அட்ரஸை வந்து நான் வந்து சொல்லலை. பட் தி ஆக்சுவல் ஸ்டாக்குடைய டேட்டா ஸ்ட்ரக்சரோடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் ஓகே ப்ரீவியஸாக ரன் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான அட்ரஸில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி இந்த பர்டிகுலர் இடத்துக்கு நீங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுவீங்க, ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டெப் தான் ஜம்ப் இஎஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜம்ப் இஎஸ்பி ப்ரோ எதுக்கு ப்ரோ ஜம்ப் இஎஸ்பி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஜம்ப் இஎஸ்பி எதுக்குன்னா, ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஸ்டாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போகும்போது எப்போவுமே இஎஸ்பி அண்ட் இபிபி வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போன உடனே இஏபி வந்து அந்த மெயின் ஃப்ரேமுக்கு போயிடும் அண்ட் இஎஸ்பி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். அதாவது 1 பைட் வந்து கீழே வந்துடும். ஸோ டெக்னிக்கலாக இஏபியில் இருக்கிற வேல்யூ தான் இஎஸ்பி. அண்ட் ஒன்ஸ் ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது, ஸோ இந்த ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது செட் அட்ரஸ் டு இஏபி, அதாவது இந்த அட்ரஸ் வந்து இஏபிக்கு போயிடும் அண்ட் தென் இஎஸ்பி வந்து ரெடியூஸ் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வேல்யூ வந்து பாப் பண்ணி இஏபிக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் தென் பாப் பண்ணும்போது இஎஸ்பி வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஜம்ப் இஎஸ்பி இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டுபிடிச்ச உடனே நாம் வந்து இந்த லொக்கேஷனுக்கு நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துக்கு நம்மளால் ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து ஆல்டர் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜம்ப் இஎஸ்பி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நான் சொன்னது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் போகலாம். ஸோ இப்போ வந்து நான் டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா Mona.py வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து Mona.py, ஸோ Mona.py ஸோ கிட்ஹப்பில் இருக்க கோர்லேண்ட் மோனா அப்படிங்கிற ரெபாசிட்டரியில் இருக்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆர் நீங்கள் வந்து க்ளோன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டூப்ளிகேட் ஆர் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்யூனிட்டி டீபகர் லொக்கேஷனில் py கமாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் இருக்கு. ஸோ சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இம்யூனிட்டி ஐஎன்சி அண்ட் இங்கே வந்து இம்யூனிட்டி டீபகர் இருக்கு. இங்கே வந்து py கமாண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு. ஸோ இந்த ஃபோல்டரில் போய் Mona.py வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே டூப்ளிகேட் பண்ணி இங்கே வந்து ரைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் சில திங்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜம்ப் ESP வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ரன் பண்ணலாம். நாம் VulnServer ரன் பண்ணுவோம். இம்யூனிட்டி டீபக்கரை ரன் பண்ணுவோம். ஸோ ஃபைல் அட்டாச் VulnServer attach. ஸோ ரன்னிங். ஸோ நீங்கள் வந்து Mona.py டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் வந்து மோனாக்கு நீங்கள் வந்து கமாண்ட்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ Mona.py ரன் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்க்ளமேஷன் வந்து கொடுக்கணும் அண்ட் தென் Mona.py. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா நீங்கள் வந்து மாடியூல்ஸ் சர்ச் பண்ணணும். Mona.py மாடியூல்ஸ் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் VulnServer வந்து ரன் பண்ணுறதுக்கு error importing module. Actually Mona.py just Mona modules. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் அப்பியரன்ஸ் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்ட் OEM ஃபிக்ஸ்ட் ஃபண்ட். ஸோ எதுக்கு ப்ரோ இந்த மாடியூல்ஸை வந்து நாம் வந்து கமாண்டை வந்து ரன் பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் பைனரி வந்து ரன் பண்ணும்போது நிறைய DLLs வந்து லோட் ஆகும். அதாவது ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி. ஸோ இந்த VulnServerக்கு சில DLLs வந்து லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த பர்டிகுலர் மாடியூலை வந்து சூஸ் பண்ணணும்னா சேஃப் SCH ASLR NX காம்பேக்ட் வந்து ஃபால்ஸில் இருக்கணும். ஸோ இந்த 3 வேல்யூஸும் ஃபால்ஸில் இருக்கணும். இந்த ஃபால்ஸாக இருக்கிற காலம்ஸோடைய DLL தான் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ESS funk.dll. ஸோ இது அண்டு இன்னொரு DLL இருக்குது ஃபால்ஸ். அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா VulnServer.exe. அதாவது வல்னரபிள் பைனரியை. ஸோ எப்போவுமே வல்னரபிள் பைனரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. DLL ஃபைலை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் அந்த பர்டிகுலர் மாடியூலை வந்து இப்போ வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ 1 find modules using Mona.py. அதாவது இந்த கமாண்ட் வச்சு. ஸோ நாட் Mona modules. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான DLL ஃபைல் கொடுக்கும் .dll which has false values in the 3 columns. அதாவது safe SCH and ASLR NX compact. ஸோ அந்த DLL நோட் பண்ண உடனே ஸோ இதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது எதுக்கு ஃபால்ஸ் வேல்யூஸ் வந்து இருக்கிறது நாம் வந்து சூஸ் பண்ணணும்னா ஏன்னா இந்த பர்டிகுலர் DLL வந்து எப்போவுமே இந்த பர்டிகுலர் அட்ரஸ் லொக்கேஷனில் தான் லோட் ஆகுது. அதனால தான். ஸோ எப்போவுமே இது வந்து லோட் ஆகும்போது சேம் அட்ரஸ் லொக்கேஷனில் தான் லோட் ஆகும். ஸோ தி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜம்ப் ESP இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நாம் வந்து ESS funk.dll கண்டுபிடிச்சோம். ஸோ நாம் ஜம்ப் ESP அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த ESFunk.dll இந்த ஃபைலில் வந்து நாம் வந்து எந்த அட்ரஸ் லொக்கேஷனில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு மறுபடியும் நாம் வந்து Mona find கமாண்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து சென்ட் பண்ணலாம். அண்ட் டபுள் கோட்ஸில் நீங்கள் வந்து XFF அண்ட் XE4. ஸோ இது வந்து ஜம்ப் ESP உடைய ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனோடைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா காலியில் NASM ஷெல் இருக்குது. ஸோ அது வந்து ஜஸ்ட் லைக் பைத்தன் இன்டர்பிரட்டர் மாதிரி தான். ஒரு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு அது வந்து அதோடைய ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து நமக்கு அந்த அவுட்புட்டில் கொடுக்கும். அண்ட் இந்த ஜம்ப் ESP இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எந்த மாடியூலில் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு -m ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ESS funk.dll இந்த ஜம்ப் ESP இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு -m ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. அதாவது ESFunk.dll நிறைய இடத்துல ஜம்ப் ESP இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் வேல்யூ வந்து நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 10 அட்ரஸ் வேல்யூஸ் இருக்குது. ஆனால் இங்கே தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுற அட்ரஸில் பேட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டுபிடிச்ச பேட் கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 00 வந்து டிஃபால்ட்டான பேட் கேரக்டர்ஸ், அது வந்து இந்த பர்டிகுலர் அட்ரஸ் வேல்யூவில் இருக்கக்கூடாது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னலாக நீங்கள் ஏதோ ஒரு பேட் கேரக்டர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AF வந்து பேட் கேரக்டர்.
ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் அட்ரஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் C7 வந்து பேட் கேரக்டர் இல்லைன்னா 62 பேட் கேரக்டராக இருந்தால் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் அட்ரஸை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் வந்து எந்த ஒரு பேட் கேரக்டர்ஸும் இந்த பர்டிகுலர் அட்ரஸில் இல்லை. ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது 625011AF. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி டு கிளிப்போர்ட் அட்ரஸ். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுடைய ஸ்கிரிப்டை வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஜம்ப் ESP இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காப்பி ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ 625011AF 625011AF. ஸோ இந்த பர்டிகுலர் அட்ரஸில் ஜம்ப் ESP இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் வந்து டைரெக்டாக நம்மளுடைய கோடை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து குவிட் பண்ணுவோம். க்ளோஸ். ஸோ ஷெல் கோடை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ காப்பி பேட்கேர்ஸ் ஷெல்கோட்.py. ஆக்சுவலாக நாம் இன்னும் ஷெல் கோடை ஜென்ரேட் பண்ணல, பட் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து ஆல்டர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ vim shellcode.py. ஸோ பேட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த EIPயில் நாம் வந்து BBB வேல்யூஸ் கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த அட்ரஸை வந்து கொடுக்கணும், 625011AF. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொடுக்கும்போது அதை வந்து ரிவர்ஸில் வந்து கொடுக்கணும். அதாவது எப்படின்னா XAF X1111 சாரி 11 X50 X62. இது வந்து ஏன் நம்ம ரிவர்ஸில் கொடுக்கணுன்னா, ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து லிட்டில் எண்டியன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து நான் வந்து சொன்ன கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எண்டியன்னஸ் அப்படின்னா என்ன, ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ EIP வந்து நான் ஒரு எக்ஸாக்ட் ஜம்ப் ESP லொக்கேஷன் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பேட் கேரக்டர்ஸ் லொக்கேஷன் அஸ்யூமிங் நாம் வந்து இந்த சாம்பிளை வந்து எடுத்துருவோம். ஸோ பேட் கேரக்டர்ஸ் வந்து ஷெல் கோட் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நாம் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ ரைட் கிளியர். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ VulnServer immunity. File attach VulnServer. ஸோ நாம் வந்து அந்த பர்டிகுலர் அட்ரஸில் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து வைக்கலாம். அதாவது எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நிஜமாகவே நாம் ஜம்ப் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. ஸோ Mona.py XFFXE4 and ESS-func.dll. ஸோ நம்ம சூஸ் பண்ண அட்ரஸ் வந்து 625011AF. ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் அட்ரஸ் லொக்கேஷன் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்ப் ESP இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே வந்து பிரேக் பாயிண்ட்டை வந்து செட் பண்ணுறேன். ஸோ பிரேக் பாயிண்ட் டாகுல். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட்டை வந்து ஹிட் பண்ணணும். அதாவது நாம் வந்து ப்ரோக்ராமுடைய ஃப்ளோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வந்து இங்கே வந்து வரணும். ஸோ ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணலாம். அண்ட் ரன்னிங்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை பாஸில் இருக்கு. ஸோ ரன்னிங். ஸோ cat shellcode.py. ஸோ python shellcode.py ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் ஆகிடுச்சு 625011AF. அதாவது நம்மளுடைய பிரேக் பாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக இங்கே வந்து வந்திருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வரும்போது, அதாவது இந்த பர்டிகுலர் நாம் கொடுத்த அட்ரஸ், அதாவது 625011AF நாம் வந்து EIPயில் கொடுத்துருந்தோம். ஸோ
ஸோ இந்த அட்ரஸ் வந்து EIPல ஸ்டோர் ஆச்சு. ஸோ அதனால தான் நம்மளுடைய பிரேக் பாயிண்ட் வந்து கரண்ட்லி 625011 AFல வந்து ப்ரோக்ராம் வந்து ஹால்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஜம்ப் ESP இருக்கு. அதாவது இங்கே ஜம்ப் ESP, அதாவது நம்மளுடைய பேட் கேரக்டர்ஸ் லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது. நம்மளுடைய ஷெல் கோட் அசம்ஷன் ஸோ இங்கே இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கோடுக்கு வந்து ஜம்ப் பண்ணுறோம். அதனால தான் ஜம்ப் ESP இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆன உடனே நம்மளுடைய ஷெல் கோட் இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஸ்டெப் ஓவர் கொடுக்குறோம். அதாவது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ F8 நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலாம், அவர் இந்த பர்டிகுலர் பட்டன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தாச்சு. அதாவது நாம் போட்ட பேட் கேரக்டர்ஸ், அதாவது ஷெல் கோட் லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பேட் கேரக்டர்ஸ், அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 A 12 13 14 15 16 நாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து பர்ஃபெக்டாக நாம் கொடுக்குற இன்புட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகிருக்கு. ஸோ சிம்பிள், இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நாம் வந்து என்ன பண்ணோம்னா ஆக்சுவல் ஷெல் கோடை வந்து போடணும் இங்கே. ஸோ அதை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம்.